இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஒட்டுமொத்த உலகையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் பாமை மிஞ்சிய ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறது இந்தியா. 7500 கிலோ வெடிபொருட்களை சுமந்து செல்லும் வகையில் உருவாகும் அந்த ராட்சசனின் பெயர் அக்னி-5. ஆம், ஏற்கனவே இந்தியா தயாரித்து உள்ள அக்னி வகை ராக்கெட்டில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி 80 அடி முதல் 100 அடி ஆழத்திற்கு பூமிக்குள் சென்று பாதாள ஆயுத கிடங்குகளை தாக்கும் வகையில் அக்னி-5ஐ உருவாக்குகிறது DRDO. 50,000 கிலோ எடையில் அதிநவீன நேவிகேஷன் சிஸ்டம், ரிங் லேசர் கைகுரஸ் தொழில்நுட்பத்துடன் தயாராகிறது அக்னி-5. இது கடினமான கான்கிரீட் பாதாள சுரங்கம், மலை ஆகியவற்றை தகர்த்துக் கொண்டு வழக்கமான பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஒப்பிடும்போது கூடுதல் பாதிப்புகளை இது ஏற்படுத்த வல்லது. இது அமெரிக்காவின் GBU-57 பங்கர் பஸ்டரை காட்டிலும் மிஞ்சும் வகையில் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு கூடுதல் ஆச்சரியத்தையும் இந்தியா செய்கிறது. அதாவது அக்னி-5 பங்கர் பஸ்டர் பாம்பை பூமிக்கு மேல் உள்ள விமானத்தளம், ஆயுத கிடங்கு, ராணுவ தளங்களின் மீது வீசும் பட்சத்தில் பல கிலோமீட்டருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஏர்பஸ்டர் தொழில்நுட்பத்தையும் இதில் புகுத்துகின்றது. இதற்காக DRDO இந்த அக்னி-5இல் MIRV ராக்கெட் என்ஜினை பயன்படுத்த உள்ளது. முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் தயாராகும் இந்த அக்னி-5 பங்கர் பஸ்டரை முழுதாக இந்தியா உருவாக்கும் பொழுது உலகின் அதிசக்தி வாய்ந்த ராணுவமாக இந்தியா உருவெடுக்கும் என்பதில் ஆச்சரியம் இல்லை. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.